ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேஜாஸ் விசஸ் FA-50 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. FA-15 விமானத்தை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது எப்படி தேஜாஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். எப்பயும் நிறைய பேர் வந்து தேஜாஸ் விசஸ் JF-17 தான் பார்ப்பாங்க. நீ ஏன்டா தேஜாஸ் விசஸ் FA-15 எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இது ஒரு காமெடியான கம்பேரிசன் வீடியோ தான் கைஸ். இந்தியாவோட தேஜாஸ் மார்க் 1A, தென் கொரியாவோட FA-50 ரெண்டுமே இலகுரக போர் விமானங்கள் தான். இந்த கம்பேரிசன் வந்துச்சுன்னா கைஸ், மலேசியாவும் எகிப்தும் தேஜாஸையும் JF-15 கம்பேர் பண்ணி பார்த்ததுல FA-15 தான் இந்த கம்பேரிசனில் ஜெயிச்சிருக்கு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், FA-15 தான் ஜெயிச்சிருக்கு. இந்த கம்பேரிசன் கரெக்டாக நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த கம்பேரிசனில் நிறைய ஊழல் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? யார் ஜெயித்தாங்க, யார் தோத்தாங்க, நடந்தது என்னன்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் கைஸ், மலேசியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 2023 பிப்ரவரியில் மலேசியா 920 மில்லியன் செலவு பண்ணி FA-15 வாங்கியிருக்காங்க. இவங்க கம்பேரிசன் பண்ணும்போது இந்த போட்டியில் வந்து நம்மளோட தேஜாஸும் இருந்துச்சு, சீனாவோட JF-17 இருந்துச்சு. ஆனால் FA-50 தான் கைஸ் இந்த போட்டியில் ஜெயிச்சிச்சு. இந்த வெற்றிக்கு பின்னாடி கைஸ் நிறைய ஊழல் இருக்குன்னு மலேசியாவோட உள்ளூர் ஊடகங்கள் வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ராயல் மலேசியா ஏர்ஃபோர்ஸில் நிறைய சர்ச்சை கிளம்பிச்சு, பல விசாரணையும் நடந்துச்சு. இந்த விசாரணை எதுவும் வெளியே வரல. அடுத்தது எகிப்தில் என்னாச்சு? எகிப்தும் 100 FA-50 போர் விமானங்களை வாங்க போகிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 36 விமானங்களும், அடுத்த பேட்சில் 70 விமானங்களும் வாங்க போகிறாங்க. எகிப்துலேயும் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய நியூஸ் மீடியாஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கைஸ், FA-15 தேஜாஸ் ஓட உண்மையான டெக்னாலஜிஸை பற்றி பார்க்கலாம். FA-15 விமானம் வந்து நல்லா தான் வேலை செய்யும். இது ஒரு ட்ரைனிங் ஏர்க்ராஃப்ட், ஃபைட்டர் இல்லது. ஆனால் தேஜாஸ் மார்க் 1A வந்து ஒரு ஃபைட்டர் தான். இதில் AESA ரேடார் பொருத்திருக்காங்க, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் பொருத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் வெப்பன்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும், இந்தியன் வெப்பன்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். அதுவும் இல்லாமல் தேஜாஸ் வந்து முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுச்சு. இதோட இன்ஜினை தவிர்த்து எங்கே கைஸ், எங்கே நேர்மையான ஒரு கம்பேரிசன் நடந்திருந்தா எங்கே நம்ம தேஜாஸோ இல்லை JF-17 ஜெயிச்சிருக்குமா? இப்போ கைஸ், FA-15 மாதிரி இல்லை தேஜாஸ். இந்தியாவோட ஒரு லட்சிய திட்டம் தான் கைஸ் தேஜாஸ். இப்போ கைஸ், நம்மளோட தேஜாஸ் திட்டத்தில் சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதாவது HAL இந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கொஞ்சம் லேட் பண்றாங்க இந்த விமானத்தை உருவாக்குறதுல. இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஆனால் இது ட்ரீம் மட்டும் இல்லை, இதுதான் IAF ஓட எதிர்காலமும். இப்போ கைஸ், FA-15 வந்து நாளைக்கு எந்த நாட்டில் வேணா இருக்கலாம். ஆனால் தேஜாஸ் மாதிரி அது இருக்காது. தேஜாஸோட டெமோ விமானங்களை பார்த்து நைஜீரியாவும் இந்த விமானங்களை வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கைஸ், நம்மளோட தேஜாஸ்ல இருக்கிற தொழில்நுட்பங்களை வச்சு ஈஸியா FA-15 விமானத்தை ஜெயிக்கலாம். ஆனா FA-15 ஜெயிக்கிறதுக்கு வேற வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்த வழின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கைஸ், ஒரு விமானம் வந்து பெஸ்டா இருக்கிறதுனால மட்டும் அதை வந்து மற்ற நாடுகள் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து குறுக்கு வழியில போயும் நம்ம வந்து விமானங்களை வாங்க வைக்கலாம். இந்த மாதிரி கைஸ் முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நம்ம உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.